தமிழ்நாட்டில் ஏழைகளுக்கு கல்வி சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம்தான். சமீபமாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, தன் பிள்ளைகள் அந்த ஊரில் இருக்கிற பெரிய கல்லூரி இருக்குல்ல, அந்த கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, அந்த குழந்தைகள் ஆசைப்படுது. அந்த இதுக்கு போனால் செம்ம ஜாலியாக இருக்கும், அந்த காலேஜுக்கு போனால் நம்ம யூடியூபர் மணி செலிப்ரிட்டியாக வருவார். இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, கோயம்புத்தூரில் அந்த காலேஜில் பார்க்கில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜோடியாக தான் பார்க்க முடியும். ஆண்களும் பெண்களும் ஜோடியாகத்தான் வருவார்கள். அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜை ப்ரொமோட் பண்ணுறோம். காசுக்காக மாமா வேலை பார்ப்பதற்கும் தயாராக இறங்கிட்டாங்க தனியார் கல்லூரி நிர்வாகம். பிரைவேட் காலேஜில் 10,000 ரூபா கட்டி படிக்க வேண்டிய கோர்ஸை 75,000 ரூபா செமஸ்டர் கட்டி படிக்கக்கூடிய ஏழைகளை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடன் வாங்கி. அதனுடைய காரணம், கல்வி என்பது தமிழ்நாட்டில் நிறைய சலுகைகளை வைக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை நடத்தக்கூடிய அவலங்கள் எல்லாம் சாதாரண ஆளுனால நடத்தவே முடியாது. அதனால தான் இன்னைக்கும் பினாமிகள்கிட்ட மட்டும்தான் பள்ளிக்கூடங்கள் இருப்பதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தனியார் பள்ளிகளின் மீது புகார் கொடுப்பதை பற்றி தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நவரஸ் அன்பு நேயர்களுக்கு சேக்படுத்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மோட நேர்காணலில் கல்வியாளர் திரு ஜே சையத் முகமது அவர்கள் இணைந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நகைக்கடையிலையும் பேங்க் வாசல்லையும் திருவிழா கோலம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க லைனில். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கல்வி கடன் வாங்கி தன்னோட பையனை எப்படியாவது படிக்க வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில். ஏழைகளுக்கு கல்வி இப்படி தான் கொண்டு போக முடியுமா? ஏழைகள் கல்வி சாத்தியமா? நல்ல தரமான கல்வி காசு கட்டினா தான் கிடைக்குமா? உங்களோட கருத்து. தமிழ்நாட்டில் ஏழைகளுக்கு கல்வி சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம்தான். அதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. இந்த இந்த நீட் எக்ஸாம் மட்டும்தான் நமக்கு எதிராக இருக்கோ தவிர, மாநில பட்டியலுக்குள்ளே இருக்கிற இந்த கல்வியில் மாநிலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். மத்திய அரசாங்கம் மட்டும்தான் கல்வியில் நமக்கு ஏழைகளுக்கு எதிராக தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசாங்கம் ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீடு, ஏற்கனவே இருக்கிற நிறைய பங்களிப்புகள், திட்டங்கள், இது எல்லாத்தின் வழியாகவும் ஏழைகளுக்கு நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. குறிப்பாக அரசு கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமான கல்லூரிகள் இருக்கிற மாநிலமாகவே நம்முடைய மாநிலம் இருக்குது. இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வாசலில் நிற்கிறது யார், முதல்ல எதுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பேச வேண்டியது இருக்குது. முதல்ல ஒரு குழந்தை 12th முடிக்குது, இல்லை 10th முடிக்குது. அப்போவே அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் என்னவாக மாறணும்? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்கள் என்னவாக மாறணும் ஆசைப்பட்றீங்க? நான் ஒரு சிறந்த ஊடகவியலராக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன படிக்கணும்? அந்த படிப்பு எந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது? அதுக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கு என்ன மதிப்பெண்ணு நமக்கு தேவைப்படுது? சரிங்களா? அப்போ அந்த துறை சார்ந்து நம்ம என்ன செய்யணும், 10வதுலேருந்து தயாராகிட்டு அதுக்கான இலக்கோட நம்ம தீர்மானிக்கணும். ஒரு பொறியாளராக மாறணும். பொறியாளராக மாறணும்னா என்ன செய்யணும், நம்ம கவர்மெண்ட்டுடைய இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டை பிடிச்சே ஆகணும். ப்ரைவேட் காலேஜில் படித்தா லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தயாரிப்பு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இதை தாண்டி பொறியாளர் அல்லது வேறு சில விஷயங்களை விட நம்ம இன்றைக்கி மாணவர்கள் பெரிதாக நினைக்கக்கூடிய மருத்துவர், IAS IPS, Group 1 Group 2 Group 4, அது போன்ற தமிழ்நாடு அரசினுடைய பணிகள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, இந்த மாதிரி நிறையா படிப்புகள், எதையெல்லாம் நம்ம உயர்ந்த படிப்பாக நம்ம நினைக்கிறோமோ அது எதுக்குமே என்ன இல்லை, கல்லூரி இல்லை. உங்களுக்கு புரிய முடியுதா? அதனுடைய அடிப்படை தகுதி என்ன? ஒரு டிகிரி. Group 2னா ஒரு டிகிரி, Group 4க்கு அதுவும் இல்லை. அப்படி தானே? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரயில்வே எக்ஸாம் எப்படி எழுதணும், JEE எப்படி எழுதணும், அது மாதிரி துறை சார்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு வேலை பெறுவதற்காகவே ஒரு போட்டித் தேர்வு இருக்கும் இல்லையா, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்காக எப்படி படிக்கணும்னு நீங்கள் 10வது முடிக்கிற போதே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு முடிவுக்கு வரணும். முதல்ல நம்ம என்னவாக போகிறோம். இப்போ ஒருத்தர் CA ஆடிட்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும், ஏதாவது காலேஜில் போய் 10 லட்சம் பணம் கட்டணுமா? கிடையாது.
ஒரு பிகாம் படிக்கிறாங்க, படிக்கும்போது அப்படியே ஆர்டிகல்ஷிப் கண்டினியூ பண்ணுறாங்க ஒரு ஆடிட்டர்கிட்ட. அதுக்கப்புறம் அப்படியே சிஏ படிக்கிறாங்க, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட போகிறாங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்ட போகிறாங்க, உட்காந்து படித்து எழுதி பாஸ் ஆக போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதுறதுக்கு ஏதாவது காலேஜில் 10 லட்சம் பணம் கட்டணுமா, குரூப் 2 எழுதுறதுக்கு ஏதாவது 10 லட்சம் பணம் கட்டணுமா, குரூப் 4ல் பாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது 10 லட்சம் பணம் கட்டணுமா, எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி அரசு வழங்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் என்னென்ன இருக்குது, முதல்ல நம்ம என்ன வாங்க போகிறோம், அந்த துறைகளுக்கு அரசின் சார்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பட்டியலிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் படிக்கணும். சும்மா வந்து தனியார் கல்லூரிகள்கிட்ட எடுப்பில் நம்ம போகக்கூடாது. சரி, அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கல, அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி வருகிற போது தனியார் பள்ளிகள்லேயே அரசு உதவி பெறுகிற எய்டடு, கவர்மெண்ட் எய்டட் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங்கை தவிர கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. அடுத்த பட்டியலில் அது வந்துடும், அதில் போய் ட்ரை பண்ணலாம். சரி, செல்ஃப் ஃபினான்சிங்கே போனாலுமே எது சீப்பாக இருக்குது, எந்த காலேஜில் கம்மியாக இருக்குது, நம்மளுடைய படிப்புக்கு இது என்னென்ன அப்படின்னு கிரேட் 1, 2, 3 பிளான் A, B, Cன்னு போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு எவ்வளவு காசு இல்லாமல் படிக்க முடியுமோ அவ்வளவு படித்தோம். சமீபமாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, தன் பிள்ளைகள் அந்த ஊரில் இருக்கிற பெரிய கல்லூரி இருக்கும்ல, அந்த கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, அந்த குழந்தைகள் ஆசைப்படுது. அந்த இதுக்கு போனால் செம்ம ஜாலியாக இருக்குண்டி, அந்த காலேஜுக்கு போனால் நம்ம யூடியூபர் மணி செலிப்ரிட்டியாக வருவாருச்சு, அந்த காலேஜில் போனால் இந்த நடிகரை வந்து செலிப்ரிட்டியாக கூட்டிகிட்டு வருவாங்க. கல்லூரிகளுடைய அவலத்தை சொல்கிறேன். ஒரு யூடியூப்பில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அந்த விளம்பரத்தில் ஒருத்தன் யூடியூப் வ்ளாகர் வந்து விளம்பரப்படுத்துகிறான். என்னென்னா, இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த காலேஜில் பார்க்கில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜோடியாக தான் பார்க்க முடியும், ஆண்களும் பெண்களும் ஜோடியாகத்தான் வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜை ப்ரொமோட் பண்ணுறான். இந்த காலேஜ் நிர்வாகம் சொல்லி பண்ணுறாங்களா இல்லை அவனே பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை பண்ணுறான். ஸோ இளைஞர்களை எப்படியெல்லாம் கவரலான்னுங்கிற அளவுக்கு தெரிஞ்சுட்டு இந்த கல்லூரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளவு மோசமாக இறங்கி அட்மிஷன் டைமில் சில கல்லூரி நிர்வாகங்கள் இப்படி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, கண்டுக்காதப்பா, லவ் பண்ணுறாங்களா கண்டுக்காத, ஸ்ட்ரிக்டாக விடாத, டான்ஸை வை, அவங்கள என்ஜாய்மெண்ட் பண்ணு, ஃபன் பண்ண வச்சுட்டு அவங்கள ஜாலியாகவே வச்சுருங்க, அப்போ தான் வெளியே போய் அவன் சொல்லுவான், அப்போ தான் அடுத்த அட்மிஷன் வரும். காசுக்காக மாமா வேலை பார்ப்பதற்கும் தயாராக இறங்கிட்டாங்க சில தனியார் கல்லூரி நிர்வாகங்கள். கல்லூரிகள் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கியிருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழலில் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த கல்லூரியில் தான் படிப்பேன், பேரண்ட்ஸை ப்ரெஷர் போடுறான். சரி, அந்த கல்லூரியில் போய் எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டால் செமஸ்டருக்கு 75,000 ரூபாங்கிறான் ஒரு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு. இன்ஜினியரிங்னா 5 லட்சம் கொடு, 4 லட்சம் கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பெரிய காலேஜில் போய் என் புள்ள படித்தா தான் பெரிய லெவலுக்கு வரும் என்பதாக தவறான எண்ணத்தை மாணவர்களே பெற்றோர்களை மோட்டிவேட் பண்ணி அவங்கள தேவையில்லாமல் குழப்பி விட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு அந்த 75,000 வெறும் 10,000 ரூபா கட்டி படிக்க வேண்டிய, ப்ரைவேட் காலேஜில் 10,000 ரூபா, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது வேறு, ப்ரைவேட் காலேஜில் 10,000 ரூபா கட்டி படிக்க வேண்டிய கோர்ஸை 75,000 ரூபா செமஸ்டர் கட்டி படிக்கக்கூடிய ஏழைகளை நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடன் வாங்கி. அதனுடைய காரணம் அவங்களுடைய அறியாமை. அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் எக்கச்சக்கம் இருக்குது. எங்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க, வந்துட்டு இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அப்படியா, புள்ள என்ன மார்க்கு, 12th ஒரு 82% எடுத்த ஒரு பொண்ணு, இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, நீங்கள் வாங்க, ஃபோனில் பேச முடியாது, நேரடியாக வாங்கன்னு நேரில் வர சொன்னேன். வந்தாங்க, அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அப்போ என்னம்மா, அந்த பொண்ணு வந்திருந்தாங்க, ஸ்டூடெண்ட்டு, 12th ஸ்டூடெண்ட்டு. அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன கோர்ஸை படிக்க போகிறீங்க அப்படின்னேன். அப்போ அந்த புள்ள சொல்லிச்சு, ஒரு தனியார் கல்லூரியுடைய பெயரை சொல்லி, இந்த காலேஜில் நான் சேர போகிறேன், அதில் எந்த கோர்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியல, இதாக கிடைக்கலாம் அல்லது அது கிடைக்கலாம், பட் எது கிடைச்சாலும் 75,000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு. ஸோ ஒரு வருஷம் முடியும் போது 1.5 லட்சம் ரூபா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவியை வந்து என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏம்மா நீ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்க, உன்னுடைய ஃபாதர் ஒரு கூலி தொழிலாளி, உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய தொகை கட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் படிக்க வைக்கிறேன், உன்னை நான் ஃபீஸ் கட்டுறேன், உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனால் நீ என்னவாக மாறணும், உன் லட்சியம் என்ன, இந்த டிகிரி எதுக்காக சூஸ் பண்ணனேன் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த பிள்ளை யோசிக்குது, பதில் சொல்ல தெரியல. ஒரு 12th முடித்த பிள்ளைக்கு, 80% மேலே வாங்கின பிள்ளைக்கு நம்ம என்னவாக போகிறோம், எனக்கு என்ன இலக்குன்னு சொல்ல தெரியல. அப்போ அந்த பிள்ளையை பிடிச்சி நான் என்ன செய்கிறேன், இல்லைம்மா நீ என்ன குரூப் படித்தேன், இந்த மாதிரி காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் படித்தேன். சரி, ஓகே, நீ என்ன இந்த குரூப்லேயே எது உயர்ந்த படிப்பா நீ நினைக்கிற, தெரியல. சரி, ஒன்று செய், நீ வந்து பிகாம் எடுத்துரும், நீ வந்து சிஏ படி, சிஏ படிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்குது, சிஏ படிக்கிறதுக்கு என்னென்ன இன்ஸ்டியூஷன், எங்கே அட்மிஷன் போடணும், எப்படி எழுதணும், எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இதில் ஜாயின் பண்ணிக்கங்க, சிஏ தான் இருக்கிறதுலையே சிறப்புங்கிற மாதிரி அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஒரு கவுன்சிலிங்கை கொடுத்து அவங்கள ஃபிட் பண்ணிட்டோம். அப்போ உடனே சரி, இதுக்கு என்ன சார் பண்ணலாம், எந்த டிகிரி எடுக்கலாம், அப்போ நீ ஒரு பிகாம் எடுத்துருமா,
அப்போ சரி சார் பிகாம் எந்த காலேஜில் படிக்கலாம், நீ ஒன்று செய், கவர்மெண்ட் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வை, கிடைக்குதான்னு பாரு, கிடைக்கலன்னா நீ இந்த காலேஜுக்கு வா, இந்த காலேஜில் பிகாம் வந்து 15,000 ரூபா தான் வருது ஒரு செமஸ்டருக்கு, நான் உன்னை சேர்த்து விட்டுறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். நான் சொன்னது கேட்டு பேரண்ட்ஸ் போயிட்டு கவர்மெண்ட் இதில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கவர்மெண்ட் இதில் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம், நாங்கள் போயிருந்தோம், எங்களுக்கு கிடச்சிருச்சு, ஃபீஸ் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட 75,000 ஒரு செமஸ்டர் கேட்டிருந்தோம், ஆனால் வந்து இப்போ வந்து வெறும் 2,500 தான் கேட்டாங்க, 2,500 நாங்களே கட்டிட்டோம், அட்மிஷனை போட்டுட்டோம், நீங்கள் வழிகாட்டினது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க. நாங்கள் உடனே அந்த 2,500 போட்டு விட்டு, இல்லை இந்த படிப்புக்கு வருஷம் ஆகக்கூடிய செலவை நானே தந்துடுறேன், என்ன 7,500 கோர்ஸே முடிஞ்சிடும். அப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய சலுகைகள் உண்டு. இன்னும் குறிப்பாக பாருங்கள், நான் வந்து ஆரம்பத்தில் நான் பாலிடெக்னிக் படிக்கும்போது, நான் சின்ன பாலிடெக்னிக் படிக்கும்போது முஸ்லீம் பிசி கோட்டாக்கு ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் கவுன்சிலிங் வச்சுருந்தாங்க. நான் வந்து யதார்த்தமாக போகிறேன், எனக்கு நான் இதையெல்லாம் நினச்செல்லாம் போகலை, எங்கள் சலுகை கேட்டோ இல்லை சலுகை வேணுமோ இல்லை ஃபீஸ் கம்மி அதெல்லாம் போல் நம்ம எவ்வளோ கேட்டாலும் கட்டுறதுக்கு தயாரான நிலையில் தான் போனோம். தனியார் கல்லூரி தான். அந்த தனியார் கல்லூரியில் வந்தாங்க, எப்போ நீ இந்த மாதிரி முஸ்லீம் கோட்டால் இருக்க உன்னை ஃபில் பண்ணணும் கட்டாயமான்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போட்டு விட்டாங்க. எனக்கு ஒரு செமஸ்டருக்கு 7,000 ரூபா தான் ஃபீஸ் வாங்கினேன். சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு செமஸ்டருக்கு 7,000 ரூபா தான் வாங்கினாங்க, தனியார் கல்லூரியில், பெரிய சிறப்பு வாய்ந்த கல்லூரி, கோயம்புத்தூரில் நல்ல கல்லூரி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கல்வி என்பது தமிழ்நாட்டில் நிறைய சலுகைகளை வைக்கிறாங்க. 2-3 வகையில் உங்களுக்கு கிடைக்குது. ஒன்று சாதி அடிப்படையில் கிடைக்குது, இன்னொன்று உங்களுக்கு மார்க் அடிப்படையில் கிடைக்குது. இப்போ மருத்துவத்தில் பாருங்கள், நீட்டில் எல்லாம் 450 650 எல்லாம் முக்கிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகளில் படித்து வந்த மாணவிகளுக்கு 350 மார்க் இருந்தால் நீட்டுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குது. 350 மார்க்குக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருக்கு போன வருஷம். அரசு பள்ளி கல்லூரிகளில் வந்து சலுகைகள் கிடைக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். தரம் இருக்குதா? கல்விக்கான அந்த தரம் இருக்கிறதா? சரி, இப்போ வந்து 12th வரைக்கும் தனியார் பள்ளிகளில் படித்து நிறைய மார்க்குகளை வாங்கி குவித்து தள்ளிய, நீட்டு கோச்சிங் போய் நீட்டுக்கு லட்சமாக பணம் கட்டி நீட்டில் நிறைய மார்க் எடுத்தவங்க எந்த கல்லூரியில் சீட்டு கேட்குறாங்க? அரசு கல்லூரியில். ஏன் தரம் இல்லாமல் இருந்தால் இவங்க எதுக்கு அவ்வளோ தூரம் வந்து கேட்க போகிறாங்க? இப்போ ஒரு அரசு கல்லூரி இருக்குது, அரசு தொழில்நுட்ப கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி. எப்போவுமே முதல் சீட்டு ஃபில் ஆகிறது பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபில் ஆகும், அரசினுடைய கல்லூரிகளில் தான் ஃபில் ஆகும். இப்போ அரசினுடைய கல்லூரிகளில் ஃபில் ஆகிறது நோக்கம் என்னென்னா, அங்கே வந்து யார் வந்து விழுகிறான்னு பார்த்தா இந்த பணக்கார பசங்க பூரா அங்கே தான் வருவான், எல்லாம் அங்கே தான் சீட்டு வாங்குறான். என்னடான்னு பார்க்கும்போது மார்க்கை வச்சு வந்துடுறாங்க உள்ள. புரியுதா உங்களுக்கு? அப்போ அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகள் தரமாகத்தான் இருக்கும், போதுமான, நம்ம எங்கே இருந்தாலும் படிக்கிறவன் படிச்சிடலாம். இன்னொரு கேள்வி முன்வைக்கிறேன், இந்த உயர்கல்விங்கிறப்ப தான் வந்து அரசை நோக்கி பயணிக்கிறாங்க எல்லா தரப்பு மக்களுமே. ஆமாம். இப்போ வந்து வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு, அரசில் இதை படித்தாதாங்கிற ஏதாவது ஒரு இது கொண்டு வந்திருக்காங்களா, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், அதெல்லாம் நிறைய இந்த சலுகைகள், இந்த என்னமோ புதல்வன் திட்டம், அது இது எல்லா திட்டமும் வந்துட்டு தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக அரசினுடைய கொள்கை வடிவிலேயே நிறைய செயல் திட்டங்கள் வந்து வலுக்கட்டாயமாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சில திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஏழை மக்களுக்கு கல்வி என்பது எளிய முறையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். தரமான கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி தனியார் பள்ளி கல்லூரிகளில் போய் சேர்றாங்க. ஆனால் தனியார் பள்ளி கல்லூரிகளில் வந்து அதிகமான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லா பெற்றோர்கள் எல்லார் மத்தியுமே இருக்குது. ஏன் இவ்வளவு அதிகமான ஒரு கட்டணத்தை வசூலிக்கிறாங்க தனியார் கல்லூரிகள்? ஆக்சுவலாக தனியார் பள்ளிகளில் நீங்கள் வந்து 2 வகையாக பிரிச்சிடணும். ஒன்று ஃபீஸுகளை வாங்கி லட்சக்கணக்கில் வாங்கி குவிக்கக்கூடிய பள்ளிகள், அங்கே அப்ளிகேஷனுக்கே 2 நாள் லைனில் நிற்கணும். சரிங்களா? தனியார் பள்ளிகள் அங்கே படித்தா அதோட லெவலே வேறு, அதாவது ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு ஸ்டேட்டஸ், வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்கூல் அப்படிங்கிற லெவல் ஒன்று இருக்குது. இரண்டாவது கிறிஸ்டியன் கான்வென்ட்ஸு மாதிரி சில கான்வென்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரமாக கல்வியில் இருக்கும், ஆனால் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஆனால் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கான்வென்ட் அவங்களும், ஆனால் அவங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் இருக்கும், மைனாரிட்டி ஸ்கூலாக இருக்கும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருக்கும். இது 2. இது இல்லாமல் எத்தனையோ பள்ளிகள் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பள்ளிகள்லாம் நிறையா இருக்குது. அதாவது இப்போ பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு வகுப்பு சொல்லுங்கள், 6th 6ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்புக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்குங்க? சென்னை போன்ற பெருநகரில் ஒரு 50,000 தாண்டி தான், 50,000க்கு மேலே 1,00,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதாவது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன்லேயே வச்சுக்குவோம். 1 லட்சம் இருக்குது, 2 லட்சம் வாங்குற ஸ்கூல் இருக்குது, 3 லட்சம் வாங்குற ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே அதிகம். 6ஆம் வகுப்புக்கு
ஒரு 25,000 ரூபாய் வாங்குறது அப்படிங்கிற பள்ளிகள் நிறைய இருக்குது. இது ரொம்ப 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 அடிப்படை. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தனியார் பள்ளி நடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாருனாலையும் நடத்தவும் முடியாது. ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இப்போ தனியார் பள்ளிகள் துவங்குது, நீங்கள் வந்து சாதாரணமாக பேசிக்கலாம். தனியார் பள்ளிகள் கொள்ளையடிக்கிறாங்க, தனியார் பள்ளிகள் கொள்ளையடிக்கிறாங்க, தனியார் பள்ளி கொள்ளையடிக்கிறவனையெல்லாம் விட்டுருவான். கொள்ளையடிக்கிறவங்களாம் விட்டுட்டு இந்த ரொம்ப சாதாரணமாக ஒரு பள்ளி துவங்குவதே என்ன நோக்கத்துக்காக துவங்குறோம்? கல்வியை கொடுக்கணும். சேவை அடிப்படையில் தான் துவங்கணும். லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஐயா, எங்கள் ஊரில் இந்த மாதிரி வசதிகள் குறைவாக இருக்குது, அதனால் நாங்கள் ஒரு பள்ளி கல்வி சேவையில் நாங்கள் இறங்கலான்னு இருக்கிறோம், கல்வி சேவை புரியலான்னு இருக்கிறோம். தனிநபர் பள்ளி நடத்த முடியாது, ஒரு ட்ரஸ்ட்டு தான் நடத்தணும். அதனால் எங்களுடைய ட்ரஸ்ட்டின் சார்பாக நாங்கள் பள்ளியை நடத்த போகிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்து அப்போ தான் பர்மிஷன் வரும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? பள்ளிக்கு இடம் வேணும். எல்லா இடத்துலையும் செஞ்சிட முடியுமா? செய்ய முடியாது. குறிப்பிட்ட லேண்டு, நர்சரி பிரைமரியா இத்தனை சென்ட் இருக்கணும், 12th வரைக்கும் ஸ்கூல் நடத்துறியா இத்தனை ஏக்கர் இருக்கணும் அப்படின்னு அளவை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறது. அப்போ முதல்ல இடம் வாங்கணும்னா எவ்வளோ காசு வேணும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒன்று. சரி, இடம் வாங்கினா எல்லா இடத்துலையும் வாங்கிட முடியுமா? முடியாது. பக்கத்தில் குவாரி இருக்கக்கூடாது, பக்கத்தில் டாஸ்மாக் இருக்கக்கூடாது, பக்கத்தில் ஹைவேஸ் இருக்கக்கூடாது, பக்கத்தில் சுடுகாடு இருக்கக்கூடாது, பக்கத்தில் குளம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு நடுவில், குறிப்பாக ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடாது, குடியிருப்பு பகுதிக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள். அதை தாண்டதுக்கப்புறம் அந்த இடம் விவசாய நிலமாக இருக்கக்கூடாது. அதுக்கு அக்ரி என்ஓசி வாங்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஒரு நல்ல இன்ஜினியரை பார்த்து சாயில் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தாசில்தார்ட்ட ஃபார்ம் டி சர்டிஃபிகேட் வாங்கணும், ஃபயர் என்ஓசி வாங்கணும், அதுக்கப்புறம் சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன ப்ளூ பிரிண்ட்டை போட்டு டிடிசிபிக்கு சென்னைக்கு போகணும். சென்னையிலேருந்து அப்படியே எந்த மாவட்டமோ அந்த மாவட்ட தலைநகரில் வந்து அங்கே டேக்ஸ் பே பண்ணணும். திரும்ப அது என்ன டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு டேக்ஸ்னால் நீங்கள் சாதாரண 1 ஏக்கருக்கு டேக்ஸ் பே, அந்த பில்டிங்க்கு டேக்ஸ் பே பண்ணணும். எத்தனை சதுரடி கட்டுறாங்களோ அத்தனை இதுக்கு கட்டணும். அதுக்கு பிறகு அதிலிருந்து மறுபடியும் என்ன செய்யணும்? எந்த முனிசிபாலிட்டி எந்த ஊராட்சியில் இருக்கோ திரும்ப போய் அதே டேக்ஸ் திரும்ப இன்னொரு மடங்கு பண்ணணும். காலியிட வரி 13 வருஷத்துக்கு பே பண்ணணும். காலியிட வரி 13 வருஷத்துக்கு பே பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 2 முறை, 2 ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது 13 வருஷத்துக்கு பே பண்ணணும். இதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கவே முடியும். அப்போ இந்த ஸ்கூல் கட்டலாம்னு ஒரு செங்கலை நடுறதுக்கு இடம் வாங்கின செலவு இல்லாமல், இடம் வாங்கின காசு இல்லாமல், அப்ரூவலுக்கும் டேக்ஸுக்கும் மட்டுமே 20 லட்சத்துலேருந்து 25 லட்சத்தை ஒருத்தர் செலவு பண்ணணும். அதுக்கு பிறகு ஸ்கூலை கட்டணும். ஸ்கூலை கட்டினதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு மறுபடியும் ஃபார்ம் டி வாங்கணும், மறுபடியும் சானிட்டரி வாங்கணும், மறுபடியும் ஃபயர் வாங்கணும், மறுபடியும் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் ஆரோ இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆய்வு செஞ்சு, அதுக்கப்புறம் டிஓ ஏஇஓ வந்து பார்த்து, பிஇஓ வந்து பார்த்து, அப்புறம் டிஇஓ வந்து பார்த்து, அப்புறம் சிஇஓ பார்த்து, அப்புறம் ஜேடி பார்த்து, அப்புறம் டைரக்டர்கிட்ட போய் ஃபைலு டெம்பரவரி ரெகக்னிஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் அதை பர்மனெண்ட்டாக மாற்றி இந்த மாதிரி ஓப்பனிங் ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரெகக்னிஷன் ஆர்டர். இது முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சொத்து வரி வந்துடும். இப்படியே பள்ளிகளுக்கு செலவுக்கு வேன் எடுத்துக்குங்க, ஜிபிஎஸ் மாட்டணும், கேமரா மாட்டணும். இப்போ திடீர்னு சட்டங்கள் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் எங்கள் வேன் டிரைவர்லாம் தூக்கிட்டு ஓடுவாங்க. சட்டம் வந்துடும், திடீர்னு அதை போடுங்கன்றவாங்க, திடீர்னு அதை செய்யணும். என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே செய்யணும். அப்புறம் பிஎட் படிச்சுட்டு மட்டும்தான் டீச்சர்ஸாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நான் குறையாக சொல்லலை, இந்த சட்டங்களை நான் குறையாக சொல்லலை. இந்த சட்டங்கள் எல்லாமே மக்களை பாதுகாப்பதற்கும் இதுக்காக தான் இருக்குது. ஆனால் சொத்து வரியெல்லாம் போட்டாங்க. முதல்ல பள்ளிகளுக்கு சேவை அடிப்படையில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு சொத்து வரி கிடையாது. ஆனால் இப்போ சொத்து வரி போடணும். பிஎஃப் இருக்குது, டீச்சர்ஸ் வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு போடணும். இது மாதிரி இந்த அரசுக்கு பே பண்ணுற டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே பல லட்சங்கள். அதுக்கப்புறம் கட்டடம், ஒரு கட்டடம் கட்டுறோம், எத்தனை சதுரடி வேணும்? ஒரு 15,000 சதுரடி கட்டுறோமா, அப்போ தான் 10வது வரைக்கும் நடத்த முடியும். இத்தனை மாணவர்கள், 500 மாணவர்களா அதுக்கு தனியாக இருக்கணும், 1000 மாணவர்களா அதுக்கு தனியாக ஸ்பேஸ் இருக்கணும், எத்தனை ஸ்ட்ரென்த்து காட்டுறோமோ அத்தனை ஸ்பேஸ் வந்து ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கணும். ஸோ இவ்வளவு கெடுபிடிகளை தாண்டி தான் ஒரு தனியார் பள்ளி நடக்குது. இந்த தனியார் பள்ளிகளை நடத்தக்கூடிய அவலங்களெல்லாம் சாதாரண ஆள்னால் நடத்தவே முடியாது. அதனால தான் இன்றைக்கும் பினாமிகள்கிட்ட மட்டும்தான் பள்ளிக்கூடங்கள் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் திரும்ப ரினவலுக்கு போகணும். ஒவ்வொரு வருஷமும் ரினவல், ஃபைல் ரினவல் ஆகிட்டே இருக்கணும். இது முடியக்கூடாது, அது முடியக்கூடாது, மாறி 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சட்டங்களை மதித்து செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சட்டங்களை மதித்து நாம் பின்பற்றி செய்கிற போது சலுகைகள் இருந்தால் நம்மளும் சலுகையை கொடுத்துடலாம். நம்மள்கிட்ட சலுகை இல்லை, அப்போ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் யாருக்கிட்ட வாங்கணும்?
பெற்றோர்கள்ட்ட தான் வாங்கணும். இப்போ சொல்லுங்கள், 25,000 ஃபீஸ் அதிகமாக கம்மியா? 25,000 ஃபீஸுங்கிறது நம்ம பள்ளிக்கு நிர்ணயிச்சது நம்ம சரின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப இன்னொரு சொல்கிறப்ப ட்ரஸ்ட்டு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிங்க. நம்மள்ட்ட இருந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கும் சேர்த்து கலெக்ட் பண்ணுறாங்க சில டொனேஷன் சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம எப்படி கலையணும்? இல்லை, டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டியூஷன் ஃபீஸ்ன்னு இருக்குது. டொனேஷனுங்கிறது எப்போ வரும் தெரியுமா? நல்லா கேளுங்க. எந்த இடத்துல சீட்டு டிமாண்ட் ஆகுதோ அப்போ தான் டொனேஷன் ஒன்று கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ எங்கள் ஸ்கூலில் 50 பேர் நாங்கள் எடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். 50 பேர் வரலை, 45 பேர் தான் வந்திருக்காங்கன்னா நாங்கள் டொனேஷன்லாம் வாங்க முடியாது. ஐயா 2,000 கம்மியாக வேணாலும் பண்ணித்தரேன், வந்து சேருங்கய்யான்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நிர்ணயிச்ச 50 தாண்டிருச்சு. 51வது ஒருத்தன் வர்றான்னா, இங்கே பாரு உனக்கு நான் சீட்டு தரணுமா, ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன? ஒரு 5,000 டொனேஷன் எழுது, ஒரு 10,000 டொனேஷன் எழுது. இதுதான் டொனேஷனுடைய துவக்கம். சில பள்ளிகளில் வந்து நீங்கள் அந்த பள்ளியில் சேர்த்துறீங்க. தனியார் பள்ளி நம்ம ஒரு கல்வி கிடைக்கும் இல்லை, டொனேஷன் வாங்காத பள்ளிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கே போய் சேர்த்துங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து இது வந்து திணிக்கப்படுறப்ப இது நம்ம புகார் கொடுக்க முடியுமா கல்வித்துறை அலுவலகத்துக்கு? இல்லை, நீங்கள் அதாவது ஒரு விஷயம், தனியார் பள்ளிகளின் மீது புகார் கொடுப்பதை பற்றி தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். தனியார் பள்ளிகள் ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக நாங்கள் வச்சுருக்கோம், உங்களுக்கு நல்ல தரமான கல்வி தர்றோம். இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது குளறுபடி ஏற்படுகிற போது அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, நடத்த முடிக்காத போது நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சொல்லலாம், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் இப்போ நீங்களாக வாண்டடாக போய் ஒரு ஒரு நிறுவனத்தில் சேர்றீங்க. அங்கே போய் எனக்கு கிடைக்கிற உரிமை இது, ஆர்டியில் இப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்குற போது அது நியாயம் இல்லாததாக தோன்றுகிறது. ஏன்னா அரசு தான் என்ன செய்யணும்? அரசுகிட்ட தான் நீங்கள் உரிமையை கேட்டு போகிறணும். ஒரு தனியார் முதலாளிகள்கிட்ட போய் எங்கிட்ட என்னோட உரிமை இப்படி இருக்குது, நீ கல்வியை கொடு, கம்மியாக கொடு அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், புறக்கணிச்சிருக்கேன். அவங்கள புறக்கணிச்சிட்டு நீங்கள் அரசு பள்ளியில் சேர்ந்து படிங்க, அல்லது தனியார் பள்ளியில் சேர்ந்தால் நியாயமான பள்ளிகளில் சேர்ந்து படிங்க. 1,00,000 ரூபா கட்டிடத்தில் போயிட்டு இப்போ ஆர்டியில் 10,000 தானே போட்டிருக்கு, நீ ஏன் இவ்வளோ வாங்குறேன்னு கேட்டோம்னா எனக்கு அது சரியாக படலை. ஆனால் வந்து சட்டம் இருக்குது. இல்லை, நீங்கள் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு பட்டியலை கொடுத்தீங்க, இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குன்னு. அரசாங்கம் இவ்வளோ கட்டுப்பாடுகள் செய்கிறாங்களா பள்ளிகளுக்கு? கண்டிப்பாக, நிச்சயமாக. ஏன்னா உங்களுக்கு இந்த கும்பகோணம் விபத்து இதெல்லாம் ஆனதுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் கல்வித்துறையில். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப பக்காவாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கல்வித்துறை தான். ரொம்ப பெர்ஃபெக்டாக பார்க்குறாங்க. அந்த கல்வித்துறையில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த கட்டுப்பாடுகள் தளர்வுகள்லாம் கிடையாது. இதை கட்டுங்கன்னா இதை பண்ணுங்கன்னா இதை பண்ணணும். ஆர்டிஓ பார்த்து சாதா வேனுக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதே வந்து ஸ்கூல் வேன் போனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பள்ளி குழந்தைகளுடைய நலன் கருதி இதை நம்ம செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இஎம்ஐஎஸ் அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் மேனேஜ்மெண்ட் ஒரு ஐடென்டி இதெல்லாம் வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம்லாம் வந்து எம்இஎஸ் நம்பர். ஒரு குழந்தை ட்ராக் ஆகிட்டே இருக்கும். ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்த மாதிரி, உங்கள்கிட்ட ஒரு ஜிபிஎஸ் மாட்டின மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு 13 நம்பரை கொடுத்துட்றாங்க. அந்த நம்பர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூலில் படிக்குதா அந்த ஸ்கூலில் படிக்குதா அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ணுறாங்க. அந்த குழந்தை ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரே வகுப்பில் இருந்துச்சு, அது ப்ரொமோட் ஆகலை அப்படின்னா ஃபோன் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு பண்ணி ஏன் அந்த பிள்ளை ப்ரொமோட் ஆகலைன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளை இல்லைங்க எங்கள் ஸ்கூலில் படிக்கலைன்னா உங்கள் ஸ்கூல்லையும் படிக்கலை, வேறு எந்த ஸ்கூல்லையும் படிக்கலை, காமன் பூலில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க இடைநிற்றல் படிப்பு இடையில் நின்றுருக்குன்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணி அந்த பேரண்ட்ஸோட நம்பரை கேட்குறாங்க. இனிமேல் அதுவும் தேவையில்லை, அதுலேயே நம்பர் இருக்குது, பேரண்ட் நம்பரு, ஜாதகமே அதில் வந்துடுது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏன் உங்கள் குழந்தை படிக்க போகலைன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல அட்வான்ஸாக தான் நம்ம கண்காணிக்கிறாங்க. இது நல்ல விஷயத்துக்காக தான். ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு சில சலுகைகள், அதாவது கட்டணத்தில் இந்த டிடிசிபி வேணுங்கிறாங்க. டிடிசிபிக்கு போய் கட்டும்போது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, தேட்ரு இதெல்லாம் கட்டினா என்ன காசு வாங்குறாங்களோ அதை பள்ளிக்கூடத்துக்கும் வாங்குறாங்க. அதுதான் வந்து பெரிய கொடுமையாக இருக்குது. அதை பணம் கட்ட முடியல. கட்டுறதுக்கு முன்னாடியே 20 லட்சம் 25 லட்சம் செலவாகுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சலுகைகள் கொடுத்தா அதை மாணவர்களுக்கு நம்ம சலுகைகளாக கொடுக்கலாம். இப்போ அரசு பள்ளிகளில் வந்து ஒவ்வொரு பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன்லாம் எடுப்பாங்க. இப்போ கட்டடம் சரியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் எடுப்பாங்க. இப்போ தனியார் கட்டணம் நம்ம இதெல்லாம் செலவு பண்ணி நம்ம இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு நம்ம இது பண்ணுறோம். ஆய்வுக்கு வர்றாங்களா? ஆமாம், அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒவ்வொரு முறையும் ஆய்வு பண்ணி தான் ரினவல் கொடுப்பாங்க. எல்லாருமே இல்லை, இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி கல்வித்துறையிலேருந்து ஆய்வு வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆய்வு செய்வாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆய்வு செய்வாங்க, சானிட்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆய்வு செய்வாங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து செய்வாங்க. ஆமாம், என்ஜினியர் வந்து ஸ்டெபிலிட்டி சார்ட்டர்ட் இன்ஜினியர் வந்து ஆய்வு செய்வாங்க. இவங்க எல்லாருமே ஆய்வு செய்தால் தான் அந்த சர்டிஃபிகேட் ரினவல்ங்கிறது கிடைக்கும். இவ்வளோ தூரம் கல்வித்துறையை பற்றி மிகுந்த ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்க. நன்றி. ரொம்ப நன்றி.